18 சித்தர்கள்ல ஒருவரான போகர் தன்னுடைய முதன்மை சீடரான புலிப்பாணி உட்பட பல சீடர்களின் உதவியோடு முருகனோட நவபாசான சிலையை உருவாக்கி பிரதிஷ்டை செய்த பழனி முருகன் கோவிலுக்கு போறீங்கன்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு போங்க. என்னன்னு சொல்றேன், ராம்கேஆரை ஃபாலோ பண்ணிட்டு வீடியோவை முழுவதுமா பாருங்க. மலை மேல உள்ள தண்டாயுதபாணியை தரிசனம் பண்றதுக்கு முன்னாடி 3ஆம் படை வீடான திருஆவினங்குடியில மயில் மேல அமர்ந்த கோலத்துல காட்சியளிக்கிற குழந்தை வேலாயுதரை வணங்கிட்டு இடுமனை வழிபட்டு தாங்க மலை மேல உள்ள முருகனை தரிசனம் பண்ணணும். மெய் ஞானம் கிடைக்க சகல பிரச்சனைகளும் நீங்க காலையில 6:40 இருந்து 7:15 வரை சன்னியாசி அலங்காரமும், எதிரிகள் தொல்லை பயம் நீங்க காலையில 8 மணில இருந்து 8:30 வரை வேடன் அலங்காரமும், குழந்தை வரத்துக்கு காலையில 9 மணில இருந்து 9:30 வரை பால சுப்பிரமணியர் அலங்காரமும், நோய்கள் மனக்குழப்பம் தீர 12 மணில இருந்து 12:45 வரை வைதிகால் அலங்காரமும், தொழில் வளர்ச்சி முன்னேற்றத்துக்கு சாயங்காலம் 5:30 இருந்து 6:15 வரை ராஜ அலங்காரமும், வாழ்வில் மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு 8:30 இருந்து 9 மணி வரை புஷ்ப அலங்காரமே வழிபாடு பண்ணலாங்க. குழந்தை இல்லாதவங்க பழனி முருகன்ட்ட வேண்டிக்கிட்டு குழந்தை பிறந்ததும் தங்கத்தேரிங்க வந்து இழுக்கிறது முக்கிய வழிபாடாகவும் பார்க்கப்படுதுங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா ஒரு லைக்கை போட்டு பழனிக்கு போகணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரியான முக்கியமான இன்ஃபர்மேஷனுக்கு ராம்கேஆரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.